பின்னாடி பாக்குறீங்கல்ல சூப்பரா இருக்கலாம் அந்த ஏரியா. அந்த இடத்துல 2.5 கோடி அது காம்பவுண்ட் ஒட்டி இந்த பக்கத்துல 46 லட்சத்துக்கு 2 BHK தரேன்னு சொல்லிருக்காங்க. இந்த கேட்டுக்கு ரெண்டாவது கேட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த சைடு போனீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல டிமார்ட் இருக்கு. சிறிசேரி சிப்காட், இந்த பக்கம் சிவநாடார் யூனிவர்சிட்டி, பெலபாங் ஸ்கூல், IIT தையூர், ஹைஃபையான இடத்துல ஹைஃபையான ப்ராஜெக்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். DTCP அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே. மற்றபடி பாத்தீங்கன்னா எந்த பேங்க் லோனாலும் நீங்க லோன் எடுத்துக்கலாம். பார்க் 2 பார்க் இருக்குங்க. பார்க் எல்லாமே 5 ஏக்கருக்கு 2 பார்க் கொடுத்துருக்கோம். வீடு வாங்குறீங்கன்னாக்கா ஒரு 6 ல இருந்து 7 லட்ச ரூபா வச்சிருந்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷனும் அந்த காசுக்குள்ளேயே பண்ற மாதிரி ஒரு ஸ்கீமை வச்சு நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஹாய், பின்னாடி பாக்குறீங்கல்ல சூப்பரா இருக்கலாம் அந்த ஏரியா. அந்த இடத்துல 2.5 கோடி அது காம்பவுண்ட் ஒட்டி இந்த பக்கத்துல 46 லட்சத்துக்கு 2 BHK தரேன்னு சொல்லிருக்காங்க. யாருன்னு கேட்கலாம், என்ன டீடைல்ஸ் கேட்கலாம், என்ன அப்ரூவல்னு கேட்கலாம், பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் இருக்கா, ஏன்னா 2.5 கோடிக்கும் 46 லட்சத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், எப்படி இதெல்லாம் தராங்க அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கே வருதுல, எனக்கே வந்துச்சு. அதெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கடவுள் அருளால. சார், நம்ம சைட் எங்க போட்டிருக்கீங்க? உங்க பேர், கம்பெனி பேரை சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுங்க சார். என் பேர் சதீஷ். நம்ம கம்பெனி கோல்டன் ஏக்கர்ஸ். நம்ம வந்து ஒரு 17 to 18 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கோல்டன் ஏக்கர்ஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டர் நானு. சோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா OMRல கேளம்பாக்கம் தையூர்ன்ற இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். தையூர்ல போட்டிருக்கீங்க. நான் வரும்போது பார்த்தேன் இந்த கேட்டுக்கு ரெண்டாவது கேட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த சைடு போனீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல டிமார்ட் இருக்கு. ஆமாங்க. இந்த இடத்துல தான் நீங்க எங்களுக்கு சைட் தர போறீங்க. சரி, இது மொத்தம் எத்தனை ஏக்கர்ஸ், என்ன டெவலப் பண்ணிருக்கீங்க சார்? நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகா மெடாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். மொத்தமா 5 ஏக்கர் இதுல வந்து நம்ம பண்ணி டெவலப் பண்ணிருக்கோம். எத்தனை பிளாட்ஸ்ங்க சார் இருக்கு? ஒரு 148 பிளாட்ஸ், கிட்டத்தட்ட 150 பிளாட்ஸ் இருக்குங்க. ஓகே. எல்லா ஃபேசிங்கும் இருக்கு. இப்ப ஆல் ஃபேசிங். இது ப்ரீ லான்ச் தானே. லான்ச் வந்து ஜூன் மாசம் தான் பண்ண போறோம். ஓகே. ப்ரீ லான்ச், அதனால வந்து எல்லா பிளாட்ஸுமே அவைலபிளா தான் இருக்கு. இப்பதான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதுக்கு அப்புறம் தான் புக்கிங்ஸ். சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க சார். பின்னாடி 2.5 கோடி, இங்க நீங்க 46 லட்சத்துக்கு வீடு தரேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? அப்ப இங்க ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குதா இல்லையா? 2.5 கோடி ரூபாய் வீடு வாங்குறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? என்ன கொஞ்சம் ஹைஃபையா, ரொம்ப அது ஹைஃபையான இடம் தான் இது. ஓகே. சோ ஹைஃபையான இடம்னா என்னென்ன இருக்கும்? ஸ்கூல்ஸ் இருக்கும், காலேஜ் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும், பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி, பக்கத்துலயே உங்களுக்கு ECR, இங்க இருந்து மெட்ரோ எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும். பக்கத்துலயே உங்களுக்கு சிறிசேரி சிப்காட், இந்த பக்கம் சிவநாடார் யூனிவர்சிட்டி, பெலபாங் ஸ்கூல், IIT தையூர், IIT மெட்ராஸ் பாப்பீங்க. IIT தையூர் வந்து 500 மீட்டர் தான். ஜஸ்ட் இப்படி நீங்க வாக் பண்ணீங்கன்னா IIT தையூர். இந்த பக்கம் டிமார்ட், ஹைஃபையான இடத்துல ஹைஃபையான ப்ராஜெக்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம கோல்டன் ஏக்கர்ஸ் இந்த 5 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்கோம். வேற என்ன டீடைல் வேணும் உங்களுக்கு? வேற என்ன, ஸ்கூல், காலேஜ், IT செக்டார் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இன்னர் அமெனிட்டிஸ் கொடுக்க மாட்டீங்களா? லோ பட்ஜெட்ங்கிறது. இன்னர் அமெனிட்டிஸ்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் அப்படின்னும் போது ஸ்கொயர் ஃபீட்ஸ் நம்ம கிட்ட வேரியா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 450 430 சதுரடியில கூட நான் கிட்ட இருக்கு. 430 இருக்கு, 450 இருக்கு, 600 இருக்கு, 800 இருக்கு, 1000 சதுரடி இருக்கு, 1200 சதுரடி இருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் சதுரடியில பிளாட்ஸ் இருக்கு. அதாவது 450ல இருந்து 2500 எடுத்துக்கலாம். ஆல் ஃபேசிங், ஆல் கார்னர் பிளாட்ஸ் கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இன்னர் அமெனிட்டிஸ் என்னன்னு சார் கொடுத்திருக்கீங்க? இந்த 5 ஏக்கர்ஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணிருக்கோம்னா, ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், ஒரு செக்யூரிட்டி 24/7 செக்யூரிட்டி கொடுத்திருக்கோம். ஃபுல்லாவே CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்திருக்கோம். ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சோலார் லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருக்கோம். ஓகே, பாக்குறது எல்லாமே கொடுத்திருக்கோம். எல்லாமே 33 அடி 24 அடி அகலமான தார் சாலைகள். ரோட் வந்து டில் எண்ட் டு இந்த எண்ட் வரைக்கும் தான் போட்டு தர போறீங்க. எல்லாமே ஆன் கோயிங் ப்ராசஸ்ல இருக்கு. காம்பவுண்டும் போட்டு கொடுத்துருக்கீங்க. காம்பவுண்ட் ஃபுல்லி காம்பவுண்ட் ப்ராஜெக்ட் தான். இது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தாங்க. அப்ப பார்க்ல இருக்காதா? பார்க் 2 பார்க் இருக்குங்க. பார்க் எல்லாமே 5 ஏக்கருக்கு 2 பார்க் கொடுத்திருக்கோம். 2 பார்க்குமே நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தண்ணி நல்லா இருக்காதோ? ரொம்ப 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 நல்லா இருக்கும். அப்படியா? அப்ப ஃப்ளட் வருமோ? நீங்க ஃப்ளட், அதாவது ஒரு ஹைஃபையான ஏரியான்னு சொல்லிட்டேன், அப்புறம் தண்ணி நல்லா இருக்குமா? சரி, எங்க மனசு எப்படி தெரியுமா இருக்கு, இந்த மாதிரி ஹைஃபையான ஏரியால இடம் வேணும், ஆனா ரேட் கம்மியா வேணும். ஆனா பின்னாடி இவ்வளவு ரேட் கொடுக்குறாங்க, இங்க கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு 1000 சந்தேகம் வருது சார். என்ன பண்றது, மனசு அப்படி இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு 2.5 கோடி ரூபாய் வீடுகள் கொடுக்குறாங்கன்னா, அது ஒரு நம்ம சென்னையிலே நம்பர் 1 நிறுவனம். நிறைய அமெனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொசைட்டி அங்க ஃபார்ம் ஆகும். ஓகே. இப்ப நம்ம இங்க லோ பட்ஜெட்னு சொல்லல, நம்ம வந்து மிடில் பட்ஜெட்ல கொடுக்குறோம். நம்ம பட்ஜெட் எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னாக்கா, ஒரு 50,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ், அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் போக நமக்கும் ஒரு தனி வீடு வேணும்ன்றவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி ஒரு ப்ராஜெக்ட். ஐஃபைனா ஏரியாவுக்கு பக்கத்துலயும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வாழ்றதுக்கு என்ன தேவையா இருக்கும், அவங்களோட சம்பளம் ஒரு 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் இருக்கிறவங்களும் ஒரு தனி வீடு வேணும். அதான் சொல்லுவாங்க, அண்ணா நகர்லயும் வாழலாம், 1000 லைட்ஸ்லயும் வாழலாம், ஆனா நம்ம பட்ஜெட்குள்ள வாழலாம். அந்த மாதிரி தான் இது. அந்த கான்செப்ட்ல சதுரடி மட்டும் அளவு கம்மியா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 450 சொன்னேன் இல்லையா, அந்த 450ல ஒரு 350 கட்டினா ஒரு 25 லட்சம் ரூபாய் கூட வீடு கிடைக்கும். வீடு கட்டிக்கலாம். நம்மளோட
அதே உங்களோட டியூப்ளெக்ஸ் வீட்டுக்குள்ளே ஒரு படிக்கட்டு வச்சு எனக்கு கட்டி கொடுங்க, ஒரு 2 பெட்ரூம் நல்லா வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங்லாம் வேணும்னாக்கா அது ஒரு 45 lakhs. 45 lakhs. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிரவுண்ட் எடுத்து அதுல ஒரு டியூப்ளெக்ஸ் கட்டிட்டாங்கன்னா 1.5 கோடி. நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி வீடுகள் கட்டிக்க போறோம், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டிக்க போறோம். ஓகே, அதாவது மினிமம் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம ஒரு வீடு 2 BHK கட்டணும்னா 46 லட்சம் ரூபாயில நம்ம 42 லட்சம், 46. வந்து. ஆமா, டியூப்ளெக்ஸ் வீடு ஓகே, கீழ மேல சேர்த்து டியூப்ளெக்ஸ் வீடு நீங்களே கட்டி நாங்களே தரீங்க. கட்டி கொடுப்போம். சரி, என்னென்ன அப்ரூவல் இருக்குங்க சார் இதுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு DTCP அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே, மத்தபடி பாத்தீங்கன்னா எந்த பேங்க் லோனாலும் நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஒரு சில கஸ்டமருக்கு அவங்க சிபில் ஸ்கோருக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். சோ டீடைலா நம்ம போக வேண்டாம். அது வந்து கஸ்டமர் நீங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது அதெல்லாம் சொல்லலாம். அதாவது மினிமம் 80 to 90% சிபில் 80 to ஸ்கோர் நல்லா 90% இருந்தா வந்து கிடைச்சிடும். ஆமாங்க. சரி, அப்ப அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்தா போதும்? மேடம் இப்போ ஒரு 45 லட்ச ரூபாய் வீடு வாங்குறீங்கன்னாக்கா ஒரு 6 ல இருந்து 7 லட்ச ரூபாய் வச்சிருந்தீங்கன்னாக்கா ப்ரீ லான்ச்ல ஒரு 6 ல இருந்து 7 லட்ச ரூபாய் வச்சீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் அந்த காசுக்குள்ளேயே பண்ற மாதிரி ஒரு ஸ்கீமை வச்சு நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதாவது நாங்க ஃப்ரீன்னு சொல்லல, ஹானஸ்டா சொல்லிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீன்னு சொல்லல, இன்க்ளூடிங் இது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நீங்க நம்பகத்தன்மையான வார்த்தைகள். இதெல்லாம் நாங்க நோட் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஏமாறாம இருப்பீங்க. ஓகே, இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட தரீங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் என்னங்க சார்? மேடம் இங்க வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் நாங்க லான்ச் பண்ணும்போது ஒரு 300 ல இருந்து 500 ரூபாய் அதிகமா தான் இருக்கும். ப்ரீ லான்ச் ஜூனுக்கு மேல லான்ச் பண்ணுவோம். இப்போ ப்ரீ லான்ச் போது 3500 ரூபாய் இதோட விலை. இதுக்குள்ளேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். காலி லேண்ட் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, அவங்களுக்கு பட்டாவும் இதுலயே பண்ணி கொடுத்துருவோம். 3500 ரூபாய், நோ நெகோஷியபிள், ஃபிக்ஸட் பிரைஸ். ஃபிக்ஸட் பிரைஸ் 3500 ரூபாய். சரி, இன் கேஸ் நான் ஜூனுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு வராங்க, அப்ப என்ன பிரைஸ் இருக்கும்? அப்ப என்ன பிரைஸ் அதான். அப்ப என்ன பிரைஸ்? அப்ப என்ன இருக்கும் அதுதானா? ஆமா, இங்க வந்து நீங்க விசாரிச்சு பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் 4000 4500 நான் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். சோ நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லலாம். சோ அப்ப நம்ம சேனலுக்காக இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட 3500 வருது. நீங்க வீடும் கட்டி தந்துறீங்க. DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்ட், ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்கும் பக்கத்துல. சரி, எங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களோ அதே மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சேம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து லோன்ல இருந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நீங்க எங்களுக்கு புதுசு கிடையாது. எங்க எல்லா சைட்டுக்கு நீங்க பண்றீங்க. எல்லா சைட்டுக்கு நீங்க தான் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, ப்ரோமோட் பண்ணி தரீங்க. ஏதாவது ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்களா, அவங்க சொன்னாங்க வேற மாதிரி செஞ்சாங்க? இல்ல. ஏன்னா எதுக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறதுன்னா இதான் கரெக்டா இருக்கும். வளவள குடகுடலாம் சரியா வராதுங்க. ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். லான்ச்சிங் அப்புறம் வந்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை தான் வாங்க முடியும். ஹானஸ்டா போட்டு உடைச்சாச்சு. இப்போ வந்தீங்கன்னா 3500. அப்போ வந்தீங்கன்னா என்ன ரேட்டு நாங்க சொல்றதுக்கு இல்ல. நீங்க அப்ப இன்னொரு வீடியோ போடுறேன், அப்ப பாத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே ஆனா இது சோல்ட் அவுட் ஆகி முடிஞ்சிடும். சரி, தேங்க்யூ சோ மச். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. வாழ்க இடத்துடன் வீடுடன்.